அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 7 சீட்டர்ல சுமோ கோல்டு 2012 மாடலு 2 ஓனர் வண்டி. வண்டி சரியான வண்டிங்க. ஏசி எல்லாம் இன்ன வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே பக்கா புது கண்டிஷன். 4 டயருமே நல்லா இருக்கு. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி இன்ஜின் பாடி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த டோர் பேட் முதற்கொண்டு ஒரிஜினாலிட்டி மாறாம இருக்கு. பக்காவா இருக்கும். 7 சீட்டர்ல ஒரு மினிமம் பட்ஜெட்ல சுமோ தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த வண்டியை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பட்ஜெட்னே சொல்ல போறீங்க? 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இது. ஓகே. 12 மாடல், 2 ஓனர், 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். 3 ரூபா பட்ஜெட். சின்னதா விலையை குறைச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2009-10 சுமோ விட்டா வச்சுட்டே 2000 2.5 கேட்கறாங்க. நம்ம கோல்டே கேட்கறோம். இன்ஜின் 100% தெளிவு. இன்ஜின் டயரு மெக்கானிசம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்து நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம். ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. 3 ரூபா கேட்கறேன், நேரா வாங்க. என்ன குறைச்சு கொடுக்க முடியுமோ குறைச்சு கொடுக்கலாம். 3 ரூபா ஏதாவது சின்னதா அனுசரிச்சு சின்னதா விலையை குறைச்சு கொடுக்கலாம். நம்ம செலவு வந்து பாத்தீங்கன்னா ஆமா 1,50,000 குறைப்பாங்க. அதெல்லாம் சின்ன விலையை ஒரு 10 ரூபா 15 லெஸ் பண்ணி கொடுக்கலாம். வண்டி குவாலிட்டி எடுத்து நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிடி ஓட்டுறதுக்கு நமக்கு ரஃப்யூஸா தேவைப்படுதுன்னா அந்த வண்டியை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்மோக்லாம் வாண்டட் நிறைய இருக்குண்ணே. நிறைய ஆட்களை ஏத்திட்டு போறது வருது. எல்லாத்துக்குமே கார் தேவை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாபம் தான். கோல்டு